வடகடலும் அழிகிறதே, வானமும் இடியுதடா, பூமி வெடிக்குதடா, மலைகள் இழகுதடான்னு ஐயா சொல்லியிருக்காரு. இனிமேலாம் அதெல்லாம் நடக்க போகுது, பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. நாட்டு முடி இறக்கி வைகுண்டராசர் ஆள வருகிறார். ஐயாவுக்கு இம்சை பண்ணா மகாராஜா, அந்த மகாராஜா மன்னன் ஆட்சியே அப்படியே எல்லா இடமும் பாரத தேசம் முழுவதும் மன்னராட்சியே ஒழிஞ்சு போச்சு. ஒரு நெல் எடுத்துடைப்பே நாடு கேட்டுக்கொள்ளும், இரு நெல் எடுத்துடைப்பே நாடு தாங்காது மலைகள் உதிரும், நட்சத்திரங்கள் ஆல்காய் போல் தான் உதிரும்ட்டார். இப்போ அடுத்தால் சொல்றாரு, அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவேர்கள் அத்தனையும் உண்டாக்கி ஒக்க லோகமெங்கும் ஒரு குடைக்குள் அரசாள வருவோம் சிவனையாங்க. அறிந்தவர் அறிந்திடுங்கோ அயலோடி போகும் முன்னே, தெரிந்தவர்கள் தெரிந்திடுங்கோ திரைகளில் ஓடும் முன்னே, பணிந்தவர் பணிந்திடுங்கோ பதியேறும் முன், தூணை மலை என்று நம்பிய பேருக்கு பகவானையும் ஐயா வைகுண்டரையும் மலை போல் நினைக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார்? தொட்டு நாமம் சாற்றி வருகிறார் எங்கள் ஐயா சிவசிவ சிவசிவ சிவ அரகர அரகரா. ஆண்டியும் ஆண்டிச்சியும் கூடி அழித்து வரும்போது அன்புள்ள பக்தரை ஆள்போல் தலைக்க வைப்பதும் எங்கள் ஐயா சிவசிவ சிவசிவ அரகர அரகரா. ஆண்டி ஆண்டிச்சுன்னா ஆண்டி ஆண்டிச்சி கோலம் கொண்டு உலகை ஆளும் மாதா பிதா. பகவான் யோகிராம் சொல்மா குடுக்கவட்டை சிரட்டை கொண்டு வந்து இருந்தேனடாங்க. மாயம்மாவை பற்றி சொல்லும்போது கடலதிலே ஒரு கிழவி அவதார கிழவிதானும் அமைத்து வைத்தார் உங்களுக்காய் அம்மை என்ற லட்சுமி, அமைத்து வைத்தார் உங்களுக்காய் அம்மை என்ற லட்சுமி, குடுக்கவட்டை சிரட்டை கொண்டு வந்திருப்பேனடா. ஆண்டி மகன் ஆண்டி யாருக்கடா அஞ்சுவேன், பாண்டி மகன் பாண்டி பண்டார கிழவன் பதி வைத்து பிடித்து எல்லாரும் பிடிச்சி வச்சிருக்காரு. அது தக்க வைக்கிறது நம்ம கையில் தான். அப்போ நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை ஈகோவில் போயிட்டோம்னா நோ ஒன்றும் இல்லை. அதை தக்க வைக்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானே சிவனை. இந்த அரகரா சிவசிவாகிற எவ்வளவு தத்துவம் அடங்கியிருக்கு அப்படி இருக்கா. சிவசிவா என்ற சொல் அவகட நீசனுக்கு தெரியவும் மாட்டாதை யோசிவனை. அவனுக்கு தெரியலையே, புரிய முடியலையே. மமத ஈகோ மாயை எல்லா மும்மலத்திலையும் உள்ள புகுந்துருவான். அறியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகத்துக்கு தந்துடும் ஐயா. தன்னை உணர்ந்தால் நீ ஒன்றை உணர்ந்தால் தலைவனை நீ அறிவாய், தன்னை உணர்ந்தால் தலைவனை அறிவாய் நீ அதில் சொல்லியிருக்கார். குரு வழிபாட சொல்கிறார். ஆண்டி ஆண்டிச்சி கோலம் கொண்டு உலகை ஆளும் மாதாபிதா. அதில் உச்சி படிப்பு உகப்படிப்பு எல்லாம் சொல்கிறார். அது எல்லாமே அதில் வருது. நான் பகவான் யோகிராம் சரத்குமார்ட்ட இருக்கும்போது அந்த ரிஷிகளை பற்றி உள்ள விவரத்தை படிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் திணறினேன், இந்த பேஜில் இருக்குது அப்படின்னார். அதே போல் காணிமட மந்திராலயம் ஐயாவளிக்காக 4 ஒலி நாடாக்கள் அகண்டநாமம் ஒரு பாடலாம் எழுதினது பூஜ்ய குருஜி தவத்திரு பிரஜாபதி அடிகளால் எழுத பாட்டை ஒலிநாடாக போட்டிருக்கோம். அருள் ஜோதி வைகுண்ட சாமி என்ற ஒரு ஒலிநாடா ஆடியோ வீடியோ இன்னைக்கு உலகமெங்கும் அது புகழ் பாடுது ஐயாவுடைய மகிமை. அருள் ஜோதி வைகுண்ட சுவாமிங்க. அடுத்தாப்புல தென் திசையில் வழிகாட்டி திரும்பி முகம் பார்க்கையில் தெற்கும் வடக்குமாக திருப்பதி தோணுமடா. அந்த பதி அல்லாது அதிகபதி ஒன்றுமில்லைன்ட்டார் யோகிராம் சரத்குமார் சொல்லும்போது. காணிமடம் யோகிராம் மந்திராலயத்தை சொல்லுவார், திருப்பதி போல வரும்னுவார். அடுத்தாப்புல ஐயாவுக்கு உருவ வழிபாடு கிடையாது, ஜோதி வழிபாடு கண்ணாடி தத்துவம் தான். ரெண்டும் தான் கான்செப்ட். நீ ஒன்னே பார், நீ தான் இறைவன் சொல்லுது ஐயா சொல்கிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிறார், வாரிக்கரையருகே மண்டபம் ஒன்று வளர்ந்து நாரியர்கள் கூடி நல்வாசமிட்டு அவன் சிலை வடிவாய் வருவான் சிவனே ஐயா. நாரியல் கூடி எல்லாம் லேடிஸ். அகண்டநாமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லேடிஸ் சுற்றி சுற்றி நாம் சொல்லுவாங்க. நல்வாசமிட்டு அவன் சிலை வடிவாய் வருவான் சிவனே ஐயா. மருந்து வாழ் மலையின் அடிவாரம் அது சொல்றார். எப்படி இருப்பார்? கலிலீசன் மாநிலத்தில் கால் வைத்த அன்று முதல் சலிவாகி தன்மேல் என்னை அறியாது என்னை அறியேன், லட்சுமியை தான் அறியேன், மேடை அறியேன், மெல்லியரை தான் அறியேன், வாடை அறியேன், மகிழும் சீரிப்பறியேன். வேற துணி மாற்ற மாட்டார், அப்படி அழுக்குடையோடு இருந்தார்னு சொல்லி வருது. அதே போல் யோகிராம் சரத்குமார் குளித்தது கிடையாது, எண்ணெய் தேய்ச்சது கிடையாது, மறுவிட மாற்றினது கிடையாது. இதெல்லாம் பொருத்தமாக ஐயா சொல்கிறார். அடுத்தால பார்த்தீங்கன்னா போதிப்பு, இது யாருக்கும் கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு போதிப்பு பண்ணுவாங்க, பூஜை அந்த உச்சி படிப்பு உகப்படிப்பெல்லாம் படிக்கணும்னா
ஐயா நாங்கள் அறிஞ்சறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும், வாயில் வடிக்கணும், ஐயா பொறுக்கணும், 5 தடவை சொல்லணும். ஐயா நாங்கள் அறிஞ்சு அறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும். அதுக்கு அடுத்தல ஐயா பொறுத்து மாப்பு தந்து ஐயா வச்சு ரட்சித்து கொள்ளணும். ஐயா பொறுமை தரணும். இந்த பொறுமை தராமல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடப்படன்னு எல்லாம் ஆட்டம் பாட்டம். அதை அடக்கிறதுக்கு தான், இந்த ஈகோ அடக்கிறது தான் இந்த குரானா வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். குரான மூலமாக எல்லாமே அடக்கிறார் ஐயா. மாப்பு தந்து ஐயா வச்சு வச்சுக்கொள்ளணும். ஐயா பொறுமை தரணும். ஐயா நாங்கள் ஒன்று சொன்னதை ஒன்று கேட்டு ஒன்றுக்கு ஒன்று நிரப்பாக இருக்கணும். நீ சொல்கிறது யார்? நீ பெரியவனா? ஈகோ, மாயை. நல்லது சொல்கிறானா கேட்டுக்க, தீயதுன்னா ஒதுக்கி தள்ளு. அப்படி இல்லாமல் ஒன்று சொன்னதே ஒன்று கேட்டு ஒன்றுக்கொன்று நிரப்பாக இருக்கணும். ஐயா நல்ல புத்தி தரணும். எனக்கு புத்தி சரியில்லை, நல்ல புத்தி கொடு, அப்படி கேளு போதி. இப்படி உலகத்தில் எந்த வழிபாடும் கிடையாது. அதை இவர் கொண்டு வந்திருக்காரு ஐயா. ஐயா நல்ல புத்தி தரணும். ஐயா அன்னமும் வஸ்திரமும் தரணும். எனக்கு உணவு சாப்பிட உணவும் வஸ்திரமும் கொடுக்கணும். ஐயா எங்களை யாதொரு நொம்பலம் இல்லாமல் யாதொரு சங்கேலம் இல்லாமல் ஐயா வச்சு ரசித்து கொள்ளணும். இதை 5 வாட்டி சொல்லணும். சாமி தப்பு போனீங்கன்னா நீங்கள் அதை படிப்பாங்க, பார்க்கலாம். அடுத்தால உகப்படிப்பு. உகன்னா உள்ள படிக்கிறது மாதிரி. ஐயா சிவ 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 ரகர ரகர சிவ 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 ரகர ரகராம். சிவசிவா குருவுக்கும் குருபண்டாரத்திக்கும் சிவசிவா முறையோம் முறையோம் முறையோம். சிவசிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவசிவா முறையோம் முறையோம் முறையோம். சிவசிவாயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் கட்டியம் கட்டியம். சிவசிவாயா நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம். தேசம் ஏகம் திட்டிச்ச மகாபர இந்திர நாராயணர் ஐயா நிச்சயத்தபடி அல்லாது மனித நிச்சயத்தபடி அல்ல. ஐயாவே எங்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரஹர அரஹராம். ஐயா நிச்சயத்தபடி அல்லாது மனித நிச்சயத்தபடி இல்லை. பகவான் நினைக்கணும், இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு மூவ் பண்ண முடியாது. எவ்ரி மூவ்மெண்ட் இஸ் மோல்டட் பை மை ஃபாதர் யோகிராம் சொல். அதனால் அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கன்னியாகுமரிக்கு வடக்கே பதியேறுவது எங்கள் ஐயா சிவ 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 அரஹர அரஹரா. கன்னியாகுமரிக்கு வடக்கே பதியேறுவது எங்கள் ஐயா, நாடாழ்வார் அப்பதியில் கூட்டுவதும் எங்கள் ஐயா, நல்லதொரு சிங்காசனம் இருந்து உலகை அரசாள வருவான் சிவனே ஐயா. நம் வாழ்வில் வேதனைகள் சோதனைகள் வந்ததும் நமக்கு உற்ற துணையாக இருப்பது ஐயா வைகுண்ட பரம்பொருள் ஐயாவுடைய அகண்ட திருநாமம். ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகரா என்ற தெய்வ திருநாமத்தை ஒரு முறை சொன்னால் சங்கடம் தீரும், விதியும் வினையும் விலகியே போகும். ஆகவே ஐயாவை பாடி பஜனை செய்வோம். வருவது வரட்டும், எது என்ன செய்யும். வருவது வரட்டும், எது என்ன செய்யும். வரம் தரும் உள்ளம் வைகுண்டர் உள்ளம். வருவது வரட்டும், எது என்ன செய்யும். வரம் தரும் உள்ளம் வைகுண்டர் உள்ளம். ஒரு முறை அவர் நாமம் உரைத்தால் போதும், விதியும் வினையும் விலகியே ஓடும். வருவது வரட்டும், எது என்ன செய்யும். வரம் தரும் உள்ளம் வைகுண்டர் உள்ளம். ஐயா சிவ சிவ அரகர அரகரா சிவ 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 அரகர அரகரா. ஐயா சிவ சிவ அரகர அரகரா சிவ 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 அரகர அரகரா. பதிகள் தோறும் வந்தோம் ஐயா, பஜனை பாடி
மகிழ்ந்தோம் ஐயா. உன் புகழ் பாடி உயர்வடைந்தோமே, உலக தெய்வமே வைகுண்டநாதா. வருவது வரட்டும், எது என்ன செய்யும், வரம் தரும் உள்ளம் வைகுண்டர் உள்ளம். ஒரு முறை அவர் நாமம் உரைத்தால் போதும், விதியும் வினையும் விலகிய ஓடும். ஐயா சிவ சிவ அரகர அரகர, சிவ 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 அரகர அரகரா. ஐயா சிவ சிவ அரகர அரகர, சிவ 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 அரகர அரகரா. அகிலத்தை காத்தாய் அருள்நறி தந்தாய், அருள் புரிவாயே வைகுண்டநாதாம். அகிலத்தை காத்தாய் அருள்நறி தந்தாய், அருள் புரிவாயே வைகுண்டநாதாம். ஆண்டவன் நீயே, அரசனும் நீயே, எங்கள் குல தெய்வம் நீயே ஐயா. வருவது வரட்டும், எது என்ன செய்யும், வரம் தரும் உள்ளம் வைகுண்டர் உள்ளம். ஒரு முறை அவர் நாமம் உரைத்தால் போதும், விதியும் வினையும் விலகியே ஓடும். ஐயா சிவ சிவ அரகர அரகர, சிவ 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 அரகர அரகரா. ஐயா சிவ சிவ அரகர அரகர, சிவ 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 அரகர அரகரா. நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நெஞ்சில் உன் திருநாமம் என்றுமே இனிக்கும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நெஞ்சில் உன் திருநாமம் என்றுமே இனிக்கும். பனிமலர் பாதம் இனியது போதும், பார்க்க பார்க்க பரவசமாகும். வருவது வரட்டும், எது என்ன செய்யும், வரம் தரும் உள்ளம் வைகுண்டர் உள்ளம். ஒரு முறை அவர் நாமம் உரைத்தால் போதும், விதியும் வினையும் விலகிய ஓடும். ஐயா சிவ சிவ அரகர அரகரா, சிவ 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 அரகர அரகரா. ஐயா சிவ சிவ அரகர அரகர, சிவ 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 அரகர அரகரா. விதியை மாற்றும் தெய்வம் ஐயா, வினைகள் தீர்த்து அருள் புரிவாயே. விதியை மாற்றும் தெய்வம் ஐயா, வினைகள் தீர்த்து அருள் புரிவாயே. சங்கடம் தீர்க்கும் சன்னதி வந்தோம், சகலமும் நீயே என்றே உணர்ந்தோம். வருவது வரட்டும், எது என்ன செய்யும், வரம் தரும் உள்ளம் வைகுண்டர் உள்ளம். ஒரு முறை அவர் நாமம் உரைத்தால் போதும், விதியும் வினையும் விலகிய ஓடும். ஐயா சிவ சிவ அரகர அரகரா, சிவ 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 அரகர அரகரா. கொந்தளப்ப ராசாவும் கோனாண்டி ராசனுடைய கோட்டையெல்லாம் எங்கள் ஐயா அழித்து தர்மவதி உதித்து தர்மயுகம் அரசாள வருவதும் எங்கள் ஐயா. சிவ 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 அரகர அரகராம். எல்லா ராஜனுடைய எல்லாம் போயிட்டு மன்னராட்சியெல்லாம் அடி தவிடுபடி ஆகிட்டார். என்றைக்கு ஐயாவை சிம்சம் பண்ணானோ கல்நீசன் அப்பவே போட்டு தள்ளிட்டார். அதுக்கு பிறகு மன்னராட்சியே இல்லாமக்கினார். அறிந்தவர் அறிந்திடுங்கோ எங்கள் ஐயா அலைகடல் முன்னே, தெரிந்தவர் தெரிந்திடுங்கோ
எங்கள் ஐயா திரைகடல் ஓடும் சொல்லிட்டாரு. பணிந்தவர் பணிந்திருங்கோ எங்கள் ஐயா பாலன் பதியேறும் முன்னே. என்ன என்ன நடக்கிறங்கிறத இதில் சொல்றாரு. சிங்க முகம் தெரிந்து எடுத்து சேர்ந்து படையறுக்க வருகிறார் எங்கள் ஐயா சிவசிவா. நம்ம பாரத தேசத்தில் சிங்க முகம் இருக்கு இல்லையா, அதானே வச்சுருக்காங்க அடையாளமா. அதெல்லாம் சொல்கிறார். நாட்டு முடியிறக்கி நாராயணர் பதியாளுகின்றார் எங்கள் ஐயா சிவசிவ சிவா அரகரங்கிறார். அடுத்தால வாழப்படிப்பு. சாத்திரத்தில் உள்ள கன்னி மக்கள் நம்முடைய சான்றோர்கள் நன்றாய் தலைத்து வாழ, பத்திரத்தாள் பெற்ற மக்கள் நம்முடைய பைந்தொடியார் கன்னி மக்கள் கோத்திரத்தோடு நன்றாய் தலைத்து வாழ. இது வாழப்படிப்பு. வாழப்படிக்க எது எது செய்யணுமோ அது அடுத்தால் தான் சாட்டு நீட்டு வரல. வெளிநாட்டில் எனக்கு அனுபவத்தை சொல்லியிருந்தேன். படிக்கும்போது ஊமையும் மௌனம் சொன்னேன் சிவன் ஐயா. ஊமையே மௌனம். இப்போ அதுக்கு மேலே ஒரு மௌனம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய சிந்திச்சு செயல்பட்டு அங்கேயே வந்துட்டாங்க. கடலுக்குள்ளே கண்ட அதிசயம் தவம் வெள்ளை காகமும் கண்டேன் ஐயோ சிவனே ஐயா. வெள்ளை காக்கா பார்த்துருக்கார் கடலுக்குள்ள. கைலேங்கிரி வாசல் நிலையுங்க என்று சொல்லி காட்டியும் தந்தாயே சிவனே ஐயா. கைலேங்கிரிக்கு செல்லக்கூடிய வாசல் தான் இருக்கு பாருன்னு சொல்லி ஐயாவுக்கு காட்டி கொடுக்குறாரு. எல்லாம் எங்கே நடக்குது? திருச்செந்தூர் கடலுக்குள்ள. இப்போ எவ்வளோ பெரிய புண்ணியமான தலம். அங்கே இருந்தால் வைகுண்டர் பள்ளி பார்க்கடையில் பள்ளி கொண்ட பெருமான் அங்கே தான் இருக்காருங்கிறத அது உணர்த்துது. அடுத்தாப்புல சொல்கிறாரு, அடங்காத கலியை நான் அடக்க வந்ததினால் அழுக்குமே பற்றலாச்சே சிவனே ஐயா. வாடுதே எந்த நுள்ளம் மயங்குதே திருமேனி வர வர வாடுதையோ சிவனே ஐயா. குனிந்த தலையுடனே சரித்த முனிவுக்கு குறுக்கும் கடுக்குதையோ சிவனே ஐயா. என் குறுக்கே கடுக்குது. அவ்வளவு அதை பற்றி சொல்றார். அங்கம் காந்தூதே அனலாகி எந்தன் மேனி ஐயையோ என்ன சொல்வேன் சிவனே ஐயா. கப்பல் சிறிதளவு கடல்தான் பெரிதளவும் கவிழ்ந்திருக்கலாச்சே சிவனே ஐயா. அதான் சொல்றாரு, சிந்தி கிடக்கும் மயிர் பந்தை முடிந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா. பெரிய மகாத்மாக்கள் அவதார புருஷர்கள் என்ன சிந்தி கிடக்க மயிர் அப்படியே ஒரு முடிச்சு போட்டாக உலகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. அப்போ எவ்வளவு பவர் அவங்ககிட்ட இருக்கு, அதை அறியாமல் நம்ம ஆட்டம் போடுறோம். ஊமை போல் இருப்பதை வாயை திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. பொத்திய கைதனை சற்றே திறந்து விட்டால் பூமி அழிந்திடுமே சிவனே ஐயா. இப்படி மகான்களுடைய பெருமை. இப்போ அவங்க சும்மா இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. அவங்கள போய் சீண்டா என்ன ஆகும்? பின்னால் இருக்க ஃபோர்ஸ் உள்ள தாக்கிடும். அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வாழ்த்தை தான் செய்வாங்க. புத்திய கையை தன்னை சற்றே திறந்து விட்டால் பூமி அழிஞ்சிடும் சிவனே ஐயாங்க. அப்போ எவ்வளவு அவங்களுடைய பெருமையை சொல்றாங்க. வெள்ளித்தடியை கொண்டு கள்ளனை போலே விட்டன்னை அடித்தானே சிவனே ஐயா. வெள்ளி தடியை வச்சு அடிக்கிறான் ஐயாவை கூட்டிட்டு போகும்போது. குடும்பாவி என்னையும் புலிகிணி அறையிலே கொண்டு போய் அடைத்தானே சிவனே ஐயா. அடைத்த அரங்கம் தனை அலங்கார தேர்த்தண்டு அகத்தில் நினைத்து கொண்டேன் சிவனே ஐயா. வதை செய்ய விட்ட பூலி அதிசயப்பட்டு என்னை வணங்கி நின்றதையோ சிவனே ஐயா. நீற்றுக்கள் கொண்டு நீட்டி போட வேண்டும் என்று நீசனும் செய்தானே ஐயா சிவனே ஐயா. இந்த நினைப்புக்கு பூச்சோரிகிறான் என்று எண்ணி நினைத்து கொண்டேன் சிவனே ஐயா. அவரை கொன்று சாப்பிட்றதுக்கு புரிய விட்டான். அது அவரை வணங்கி நிற்குது. நீற்றுக்கள் போட்டு சுண்ணாம்பு காலவாயில் உள்ள போட்டு அவரை அப்படியே பஸ்பம் ஆக்கிடணும்னு நினைக்கிறான். முடிஞ்சதா? ஒன்றும் முடியல. நெய்யூற்றி கட்டையடுக்கி தீயை வளர்த்து நீந்திக்கொள் என்றானே சிவனே ஐயா. எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காங்க. இந்த மேல் ஜாதின்னு சொல்கிறான் இல்லையா, அவங்கெல்லாம் தூண்டி அந்த மகாராஜாவை இவனை இருக்க விடப்படாது, இவனை அழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. அழிக்க முடியுமா? அழிக்க நினைப்பவன் அழிக்கப்படுவான். டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராய்டு. அப்படி தான் நடந்து. அரங்கம் தன்னில் அடைத்து வத்தல் போட தீ வைத்து அசையாமல் இருந்தேனையோ சிவனேயாம். அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லை அவகடா நீசருக்கு தெரியவும் மாட்டானையோ சிவனே ஐயா. சடைமுனி நானும் தவத்தில் இருக்கிறதை சண்டாளர்கள் அறிவாரோ சிவனே ஐயா.
எந்த நேரம் இருந்த மாமுனிக்கு இடுப்பும் கடுக்குதையோ சிவனே ஐயா. பூமக்கள் நீதமுடன் போட்ட தோல் சீலை தன்னை போடாதே என்றடித்தான். பெண்கள்னா மாப்பிள்ளை துணி போட முடியாது அந்த காலத்தில், அவ்வளவு கொடுமை. அதுக்கு வரி, மீசைக்கு வரி, தாடிக்கு வரி, செருப்பு போட்டு அடுத்த தெருவில் போக முடியாது, அவ்வளவு கொடுமை. அப்படி ஒரு கொடுமையை பார்க்க முடியாது. திருமேனி திருக்கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா. கண்ணை திறந்துட்டா போதும், புத்திய கையை திறந்தா போதும், சிந்தி கிடக்கும் மயிரை கட்டினாலும் உலகம் அழிஞ்சிடும்ங்கிறார். சரியை கேரிய யோகம் ஞானம் என்ற சொல் தாண்டியே கலியாச்சே சிவனே ஐயா. சூரியன் திசை மாறி, சூரியனும் சந்திரன் திசை மாறி வரும்னு சொல்லிட்டாரு. பாம்பை கடிக்க வந்த கலியுகத்தில் என்ன நடக்குது? பாம்பை கடிக்க வந்த கீரி மாறி பாம்பட்டி கொத்த கண்டேன். கீரியை கண்டா பாம்பு ஓடும், பாம்பை கடிச்சு கட் பண்ணி தின்னுறோம். அது தலைகளாக நடக்குது. பூனை போய் யானையுடன் போர் பொருதி முன்கால் பொத்தி எடுக்க கண்டேன் சிவனே ஐயா. பச்சை பாம்பை கண்டவுடன் மயில்கள் எல்லாம் பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனே ஐயா. அலாகாருடனையும் சிட்டிலோட்டி பறந்து அடித்தெடுக்க கண்டேன் சிவனே ஐயா. கடலெல்லாம் குளமாக குளமெல்லாம் கடலுமாக கண்ணுக்கு தெரிய கண்டேன் சிவனே ஐயா. திரைகடலில் சிறு மீன் பெரிய மீனை பிடித்த தின்னவும் கண்டேன் சிவனே ஐயா. திரைக்கடையில் சின்ன மீன் பெரிய மீனை கடித்து சாப்பிடுவான், அப்படி இருக்க கண்டேன்னு சொல்றாரு. ஈரத்தில் கிடந்த அட்டையை அட்டை கண்டு, ஈரத்தில் மேல் கிடந்த ஆடையை அட்டை கண்டு எடுத்து விழுங்க கண்டேன். அந்த துணியே எடுத்து அந்த அட்டை ஒழுங்கிட்டான். இப்படியெல்லாம் நடக்கும். முடுக்கன்மார் பெற்ற மக்கள் தூங்க போன பாயதியிலே மூச்சோடி போக கண்டேன் சிவனே ஐயா. முள்ளு முனையதிலே குளமும் வெட்டி வயலும் பாய்ச்ச கண்டேன் சிவனே ஐயா. உப்பு விளைந்து வரும் நஞ்சை நிலங்களெல்லாம் ஒரு வழியை கண்டேன் சிவனே ஐயா. இப்படி என்னென்ன கொடுமைகள் நடந்ததை பற்றி சொல்றார் ஐயா. இப்படி வரும் அப்படி சொல்ல. எவரவர் மணியம் செய்யணும்னாலும் பண்ண வேணுமானாலும் என்ன, நான் இதை செய்திருவேன் அதை செய்திருவேன், எந்தனுடைய முக்கால் அடிக்குள்ளே நீ நீ என்ன பண்ண போறியோ என்னதோ எல்லாம் என் முக்கால் அடிக்குள் நான் நினைச்சாதான் நீ நினைக்கிறது நடக்காது. எவரவர் இருந்து மணியம் பண்ண வேணுமாயினும் எந்த முக்கால் அடிக்குள்ளே சிவனையா என்றார். துரியோதனும் பஞ்சபாண்டவர்களும் ஒரே வயிற்றில் பிறப்பாருன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அடுத்தபடியாக சொல்றார், நான் என்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டேன்னா என்ன ஆகும்? சூதுபடியால் விளையாடி சொல்லி முடித்தோம். இதில் சொல்லியிருக்க இப்படிலாம் நடக்க போகுது. கலியுகத்தில் சின்ன மீன் பெரிய மீனை சாப்பிடும், ஆடு மாடு கூட சண்டை போடும், இதெல்லாம் நீ பார்க்கலாம். சூதுபடியாய் விளையாடி சொல்லி முடித்தோம். ரோபதை குன்றி மக்கள் 7 பேருக்கும் கொடிய சாபம் நீங்கிவிடும். காசி கலையங்களும் கல்லறை பொன்பணமும் குத்து பிடித்தவனை குரங்காட்டம் ஆகிடுவேன். குரங்கு எப்படி துள்ளுமோ அதை மாதிரி துள்ள வைப்பேன், என்னால் தான் முடியும். அங்கதான் சொல்றார். 1 3 4 7 ஆடும்படி சொல்லுவேன். மண்ணளந்த மாயனுடைய வலுவை அறியவே ஆணி மாதம் 3 7 விவரம் நாடும் அறியவும். பித்தலாட்ட பெயர்களெல்லாம் பித்தலாட்டம் பண்றானே, எந்த துறையை எடுத்தாலும் அப்படித்தான். ஏமாற்று பேர்வழிகள், அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் தான். பித்தலாட்ட பெயர்கள் எல்லாம் பெருமை குறைந்தே போகுதே சொல்லி ஐயா இதில் சொல்றார். எவ்வளவு தெளிவாக சாட்டு நோட்டில் தனக்கு அரசன் கொடுத்த இம்சை, வெள்ளிப்பரம்பால் அடித்தது, என் உடம்பெல்லாம் மீது காந்துதே வலிக்குதேங்கிறதெல்லாம் சொல்கிறார். அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. அடுத்தாப்புல சட்டத்தை பற்றி சொல்கிறார். இதுதான் அந்த அழிவுகளை பற்றி எல்லாம் காளி வெள்ளத்தால் அழிவு எல்லாம் ஆனாலே பெண்ணழிவு இதெல்லாம் அதில் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறி வெள்ளம் அழிக்குதடா மாயாண்டி சொல்லுகிறேன். கூத்தாடி கூத்தாடி நான் கொள்ளியும் வைத்து போவேனடா. பாட்டனும் பூட்டனும் நான் பாரசித்து பிச்சைக்காரன். கைலாசம் தனிலிருந்து பல காரணங்கள் முடிக்க வந்தேன். ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத சொருபமானேங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லார். 5 வீடு அழியுதப்பா ஆண்டி நான் என்ன செய்வேன். பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளி வாசலை அழியுதுடா. சத்தியமாய் நடந்துடுங்கோ சடையாண்டி சொல்லுகிறேன். சத்தியமாக நடந்துடுங்க, இதை விட்டு தவறுனா என்ன ஆகும்? அறிந்தவர் அறிந்திடுங்கோ அயலோடி போகும். தெளிந்தவர் தெரிந்திடுங்கோ உங்கள் சித்தம் பல தாண்டவரை. தெளியாருக்கு உபதேசம் செப்பீர் என் மகனே. உன் தெரியாதவருக்கு உபதேசம் சொல்லு, ரகசியங்களை சொல்லு. இறப்போருக்கு அன்னமும் அது ஈந்திடு கண்ணு மக்கா. ஆடை கொடுத்துடுங்கோ, ஆச்சாரம் செய்திடுங்கோ. கொடுத்தால் அன்னம் குறையாமல் கொடுத்துடுவேங்கார். அதெல்லாம் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணுங்கிறார். அச்சுத்தேர் அச்சு இருக்கு,
அச்சித்தேர் ஒடியும் என்னே ஆண்டி வேலையை செய்திடுங்கோ. குருநாடு அழியுதப்பா கோபால குருசாமி சொல்லுகின்றேன். மந்திரமும் நானேன், மருந்து மூலியை நானானேன், சந்திரமும் நானானேன், சூரியனும் நானானேன், சூத்திரங்கள் பல சாஸ்திரங்களும் நானானேன், எண்ணடங்கா சோதிபரன் மண்ணடங்கி இருக்கிறேன். வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில், கொத்தை குறையாதே குறைபறக்கா வையாதே. ஒரு உபதேசத்தை சொல்றார். யாராவது ஐயா சிவசிவ அரகர ஒரு பிச்சைன்னு கேட்டால் நீ என்ன செய்யணும்? இல்லைன்னா யோகிராம் சொட்மார் ஐயா வைகுண்டர் பேரை சொன்னாலும் ஆண்டி பேர் சொன்னது உண்டால் ஆச்சாரம் செய்திடுங்கோ. அவன் நல்லவனா கெட்டவனா தடியனா குண்டனானி பார்க்க வேண்டாம். பேய்காற்று அடிக்குதப்போ பெருவெள்ளம் போகுதப்போ இதெல்லாம் வருதுன்னு சொல்றார். எல்லாமே சொல்றார். அந்த பொக்கணமும் புலித்தோலும் பூமாலையும் கேட்கவில்லை, அன்பு மலர் எடுத்து அன்பு மலர்ந்த கேட்கிறார். ஆண்டி பெற்ற பிள்ளை தான் அரசாள போகுதடா, நீ பெரிதென்று நான் வடிவெடுப்பேன். பள்ளிக்கூடத்தில் பல வேஷம் போட்டது உண்டால் பத்தன்மாரே அறிய மாட்டார். நான் என்ன வேஷம் போட்டிருக்கேன்? ஆடு கீடாய் கோழி பன்றி அறுத்து நான் கேட்கவில்லை, பொங்கரிசி கோழி முட்டை பொரித்த கறி கேட்கவில்லை, உருக சுட்ட பணியாரமும் அவள் உருண்டை கேட்கவில்லை. அன்பு மலர்ந்து அன்பை தான் கேட்குறேங்க. எல்லாம் இந்த புத்தி சொல்கிறார், இப்படி இப்படி நடந்துக்கணுங்கோன்னு. அதுபோல் திருமணத்துக்கு எப்படி திருமணம் பண்ணணுங்கிறத அவன் ஒரு சீர்திருத்த திருமணமாட்டே கொண்டு வந்தார் ஐயா. மௌனி கல்யாணம் மணவோலை வாழ்த்தலுக்கு சிவனே குருவான திருமேனி முன்னடவா, ஐயாவும் நாராயணரும் அம்மை உமையவளும் தெய்வார் தமக்கிறங்கி திருமூர்த்தம் செய்யவென்றும் அண்டரோடு தேவ அறியவே ஓலையிட்டு கொண்டாடி இன்பம் குளிர்ந்த நிதி பலது போல் சீரான மக்களென்றும் தெய்வ சான்றோர்களுக்கு நாராயணதாம் நல்ல முர்த்தமிட்டு கன்னி கல்யாணம் கைபிடிக்க வேண்டும் என்று மன்னனுக்கு ஏற்ற மதிமந்திரியும் தான் அறிய இவன் இவளன்று இனம் குறித்து பெண் பேசி இவனுக்கு இவள் தான் என்பதை ஐயா முடிவு பண்ணி இந்த திருமண வாழ்த்து ரொம்ப அற்புதமான. நான் எனக்கு கூட அந்த மாதிரி தலப்பா கட்டி ஐயா வழியில் தான் அந்த ஐயாவுடைய மூத்த கன்னிமாருடைய மகளுக்கு மகளைத்தான் அடியேன் கட்டியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நான் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தவன் என்னே நாமம் போட்டு தொட்டு நாமம் போட்டு தலப்பா கட்டி கல்யாணம் பண்ண வச்சுட்டார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐயாவுடைய இது அருள் நூல். அருள் என்றாகும். அடுத்தாப்புல அகிலத்திரட்டு ஐயா சொன்னதெல்லாம் அகிலத்திரட்டில் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. காணிக்கை கைக்கூலி வேண்டான்ட்டார். காணிக்கை வேண்டாம், கைக்கூலி வேண்டாம், சுற்ற பணியாரம் வேண்டாம், ஆடுகிடாய் கோழி வேண்டாம். என்ன கேட்டார்? அன்பு மலர் எடுத்து அன்பனும் பிடியில் அகப்படும் மலையேன்னு சொல்லி ஐயா இவர் வள்ளல் பெருமான் சொன்னார். அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் வலைக்குள் படும் பரம்பொருளே, அன்புருவாம்பர சிவமே. அன்பே இறைவன் சொல்ல முடியாது, லவ் இஸ் காட்னு சொல்ல முடியாது. அப்போ அன்பை பற்றி சொல்கிறார். அன்பு மலர் எடுத்து எனக்கு உன் அன்பை கொடு, அதுக்காக நீ செலவு பண்ணி பழம் அது இது எல்லாம் வாங்க வேண்டியதில்லை, பூ புனக்காரங்கள்லாம் தேவையில்லை, உள்ளத்தில் இருக்க அந்த அன்பை கொடு, அதே போதும். சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும், சட்டம் மசையாதே தன்னளவு வந்தாலும், உனக்கு எவ்வளவு தான் ஆபத்து வந்தாலும் அந்த சட்டத்தை நீ மறைய அப்படி பார்க்காம தீச்சட்டம் காய்க்க வரும் தெரியும். அப்போ தீய சட்டம் உனக்கு வரும். ஒன்று இது பைக்குது. பொய்யரோடு பொருந்தி இருக்காதே. 99% பொய்யர்களாக இருக்கான். இங்கே ஒரு நடிப்பு, அங்கே ஒரு நடிப்பு. ஒரு மனுஷன் 2 வேடத்தில் இருக்கான். இங்கே பார்த்தா நல்லவன் போல் நடிப்பான், இங்கே பார்த்தா கெட்டவனாக இருப்பான். பொய்யரோடு அன்பு பொருந்தி இராதே, மெய்யரோடு அன்பு மேவீர். உண்மையான ஒன்றை நீ தொடர்பு கொண்டு வச்சுக்க. மகாபரனை நெஞ்சில் மறவாதே எப்பொழுதும், கண்டிரு என் மகனே கருத்தொன்று தான் நாட்டி, கொண்டை அமதுண்டு குவிந்து என் மகனே. அப்படியே ஆனந்த நிலையில் இருக்கணும். கொண்டை உள்ள இருக்கு, அண்ணாக்கள் இருந்து சொட்டு சொட்டா அமிர்தம் உள்ளோம். அப்போ நீ அந்த தவத்தை பெருக்கு அப்படின்னு சொல்ற. அப்படியே இருந்து 6 ஆண்டு கழித்தால் நினைத்ததெல்லாம் உனக்கு நிச்சயமாய் முடியுமப்பா, உன்னை தள்ளி வேறொரு உப்பு இந்த உலகத்தில் இல்லைங்கிறார். உனக்கேற்க நின்றவர்க்கு உதவி கொடு என் மகனே, உன்னை அண்டி இருந்து உனக்கு உதவி செய்யங்களுக்கு உதவி கொடு என் மகனே. எனக்கேற்ற என்னை நிற்பவரை ரட்சிப்பதும் உன் மனம்தான்,
சிவனும் நீ நாதனும் நீ திருமாலும் நீ மகனே தவமும் நீ வேதமும் நீ சங்கமும் நீ அப்படியே ஐயா அரிநாதன் உரைக்க முப்பொருள் மெய்க்கும் 6 வருஷம் அதிக தவம் புரிந்தால் எல்லாம் உனக்கு அந்த தவத்தை 6 வருஷம் நீ தவம் புரிஞ்சன்னா உனக்கு எல்லாமே சித்திக்க வைப்பேன்னு சொல்ல. ஏது வினை செய்தாலும் எண்ணம் வைக்காதே மகனே தாழ்ந்திரு என் மகனே சட்டைக்குள் பதுங்கிருங்க. நீ பராக்கிரமங்களை காட்டாத, உன் சட்டைக்குள்ள பதுங்கிரு, வெளிக்கிறது பாட்டக்கூடாது அப்படிங்கிற. கோபமாய் விழாதே, குவிய சிரியாதே, பாவத்தை காணாதே, பராக்கிரமம் காட்டாதே, தாக்கிடவராகினும் சற்றும் பகையாத. ஒன்று அடிக்க வந்தால் கூட சரித்து கொடு என் மகனே. அடிக்க முதுகில் அடிக்க வந்தால் அப்படி சரித்து கொடு. ஆராய்ந்து தெளிந்து அருள் நீ என் மகனே வல்லாமை பேசாதே, மாதிரி போராதே, ஏழையாயிரு என்னுடைய கண்மணியே ஆழமனதுடைய. அதெல்லாம் சொல்றார். தெச்சன மூலை தென்பால் கடல் அருகே மெச்சு பதிமூலம் விளக்கெரிய கண்டு காலம் இது என் மகனே கன்னித்திரு தென் திசையில் கோபுரமும் மண்டபமும் கொடிமரமும் வீதிகளும் தாபரம் தன்னால் தலங்கள் துலங்கும் சொல்றார் ஐயா. மகனே உனக்காக மா நீச பாவிகளெல்லாம் அகமே கனல் தாவி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து படைக்கிறாங்க. ஏன்னா உண்மை இல்லை, சத்தியம் இருந்தால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியது. அகமே கனல் தானி அந்தளிவான் சிவனே ஐயா. அப்போ எல்லாம் இறைவனுடைய செயல் ஐயா பண்றாரு அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டு உள்ள என்ன அகமே கனல் தாவி அந்தளிவான் சிவன். எளியோரை கண்டு இறங்கி இடு என் மகனே வலியோரை கண்டு மகிழாதிரு என் மகனே தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். எவ்வளவு கீழ்நிலையில கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணு. மலையடி வாரம் வளரும் விருவரிச்சம் அலையதிலும் பெரியதாய் தலையும் கண்டீரே. மருத்துவமலை சஞ்சீவி மலையை அனுமான் எடுத்துட்டு வர்றார். அந்த மலைக்கு அடிவாரத்தில் இந்த பக்கம் தெற்கு பக்கம் பார்த்தா சுவாமி தோப்பு இருக்கு, கிழக்கு பக்கம் பார்த்தா காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் இருக்கு. இதை அதை சொல்றார். மலையடி வாரம் வளரும் ஒரு விருட்சம் அலையதிலும் பெரியதாய் தலையும் கண்டீரே. சிலையுள்ளே தோன்றி சிவத்தோத்திரமாக நிலையொன்றாகி நீயாழ்வாயில் வாரிக்கரையில் மண்டபம் ஒன்று வளர்ந்து நாரியர்கள் கூட நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆழ்வார் உன்காலம் என் மகனே. இதுக்கு மேல என்ன வேணும்? உருவ வழிபாடே இல்லாத பெருமான் ஐயா வைகுண்ட பெருமான் உருவ வழிபாடை பற்றி சொல்றார். அது எங்க இருக்கு உருவ வழிபாடு? கிழக்கு பக்கம், மருந்துவாமலை கிழக்கு பக்கம் இருக்கு. அதை சொல்றார். பொறுமை பெரியதாய் பூதலங்கள் ஆழ்வீர் அப்போது நீ அரசு ஆழ்வாய் என் மகனே. அப்படி வரும்போது உனக்கு காட்டுவேன், நீ யாருங்கிறத காட்டுவேன். அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவேர்கள் அத்தனையும் உண்டாக்கி ஒக்க லோகம் எங்கும் ஒரு குடைக்குள் அரசாள வரும். ஆண்டி பெற்ற பிள்ளைகள், ஐயா பெற்ற பிள்ளைகள் அரசாள போகுதையா. பொறுமை பெரிது பெரிய திருமகனே தர்மம் பெரிது தாங்கி என் மகனே. நான் பக்கத்தில் இருந்து கேட்பேன். வம்பு வச பேசுவான், கல்லால் அடிப்பான், உன் பக்கத்தில் இருந்து நான் கேட்பேன். அப்போ நான் எப்படி இருப்பேன்? உன் கூட தான் இருப்பேன்டா. ஏன் மயங்குறா நீ? ஏன் தயங்குறா நீ? தயங்க வேண்டாம். உன்னை எல்லோரும் கைவிட்டுருவாங்க, எல்லோரும் கைவிட்டு இருப்பார். உன்னை தேடாமல் நல்லோர் மனதில் நாராயணன் என்றுரைப்பார். கோல விளையாட்டு கொஞ்சம் எடுப்பேன் நான். இந்த தொல்புவியில என்னுடைய விளையாட்டை காட்டுவேன். நீ யாரு என்பதை நான் வெளிப்படுத்துவேங்கிறார். பொன்மகனே பூமியிலே பின்னம் ஒரு காரணங்கள் ஒவ்வொரு இதையும் அடக்கம் பெரியது அறிவுள்ள என் மகனே கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே நன்றி மறவாதே நான் பெரிதென்றண்ணாதே அண்டின வேரை அகற்ற நினையாதே ஆபத்தை காத்து அகல நீ தள்ளாதே சாபத்தை கூறாதே தன்னளவு வந்தாலும் எவ்வளவுதான் ஆபத்து வந்தாலும் நீ சாபம் கூறாத. பசுவை அடைத்து பட்டினிகள் போடாதே விசுவாசம் பதிலே விரோதம் நினையாதே எளியோரை கண்டு ஈர்ந்து இரு என்பனையே. நான் சொன்ன இச்சட்டம் தனில் எள்ளளவு தப்பினாம் தீச்சட்டம் காய்க்க தேதி வரும் என் மகனேங்கிறார். பதறி இரு என் மகனே பம்மி இரு கண்மணியே பொருதி மகனே பெரியோராகுவது உறுதி மகனே உலகம் அதை ஆழ்வது. இதெல்லாம் ஐயா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கார். அது பிறகு திருவாசகம் 2 ஒன்று இருக்கு ஒரு இது. இதை நம்ம படிச்சுட்டோம்னா அகில திரட்டு ஃபுல்லாக படித்ததாக சக்தியிலே சிவன் தோன்றியும் சிவத்திலே சக்தி தோன்றியும் இப்படி அது வரும். ஒரு 1.5 பக்கம் இருக்கும். அதை நீ படிச்சுக்கினா போதும். அகில திரட்டே படித்ததாக அர்த்தம்னு சொல்லி ஐயா நமக்கு இலகு வழியை காட்டுகின்றார். ஐயா சொன்னதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மகாபிரபு தான் ஐயா வைகுண்ட பரம்பொருள். அந்த பரம்பொருள் சொன்னது உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நாஸ்டர்டாம் சொல்லிட்டாரு. நாஸ்டர்டாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான்.
இவர் சொன்னது உலகத்தில் என்ன நடக்குங்கிறார். உலகமெங்கும் ஒரு குடைக்குள்ள அரசாள வருவோம் சிவனையாங்க. அவருடைய ஆட்சி தான் வரப்போகுது என்பதை நம்ம இதன் மூலமாக அறியலாம். அதனால் ஐயா வைகுண்டருடைய திருத்தலத்துக்கு காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயத்துக்கு வருகின்றவர்கள் அத்தனை பேரையும் இங்கே கூட்டிட்டு போவோம். பகவானே சொன்னார், எப்படிப்பா நீ விழா எடுக்க போகிறான்னு ஆரம்ப காலத்தில் கேட்டார். நான் நீங்கள் தான் சொல்லணும் பகவான் அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்டது சொன்னார். சுவாமி தோப்புக்கு போ, உத்திரிக்கணத்தில் பதமிடுங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு போ, தீபம் எடு, உள்ளே இருந்து தீபம் எடுத்து அந்த தீபத்தை இங்கே காணிமடத்தில் ஏற்று விளக்கில். கன்னியாகுமரிக்கு போ, முக்கடலில் தீர்த்தமாடு, மாயம்மா இருக்க இடத்துல போய் தரிசனம் பண்ணு, கன்னியாகுமரி தேவியை தரிசனம் பண்ணு, அங்கே இருந்து தீபம் எடுத்துகிட்டு வந்து சிவரும் சக்தியாக எல்லாம் ஒன்று நான் தான் ஐயா என்பதை எடுத்து காட்டினார். அப்படிப்பட்ட பரம்பொருள். நீங்கள் யாருனாலும் நீங்கள் சாமி தோப்புக்கு வரலாம். காணிமடத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். அங்கே வந்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தையே அவர் கையில் அடக்கி வச்சுருக்காரு. சொல்லியிருக்காரு இல்லையா, உருவ வழிபாடை பற்றி அகிலத்தட்டில் சொல்லலை. என்ன கண்ணாடி தத்துவமும் ஜோதி வழிபாடம் தான். ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், கண்ணாடியில் பார்த்தா நம்மளால் தெரியும். ஆனால் வாரிக்கரையருகே மண்டபம் ஒன்று வளர்ந்து நாரியர் கூடி நல்வாசமிட்ட சிலை வடிவாய் வருவான் சிவனே. அதனால் எல்லோரும் ஐயாவுடைய திருநாமம் சொல்லணும். சொல்லி நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஐயா வைகுண்ட பரம்பொருள் திருநாமத்தை சொல்லி, ஐயா வைகுண்டருடைய திருநாமத்தை சொல்லி, ஐயா சிவ 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 அரஹர அரஹர, சிவ 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 அரஹர அரஹர, ஐயா சிவ 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 அரஹர அரஹர, சிவ 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 அரஹர அரஹர. சிவசிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவசிவா முறையோம், சிவசிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் கட்டியம் கட்டியம் கட்டியம். ஐயா உண்டு, ஐயா உண்டு. உலக மக்கள் மனதில் அடிமை விலங்கை அகற்றி மனதில் விழிப்புணர்வு ஊட்டி, உனக்குள்ளும் இறைவன் உண்டு, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் என்பதனை சிவசிவா தன்னானாய் தன்னானாய் தன்னானாய், சிவசிவா தானானோம் தானானோம் தானானோம், சிவசிவா நானானோம் 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 என்று உச்சிப்படிப்பின் மூலம் விளக்குகின்றார். தலைப்பாகை கட்டி தன்னை வணங்க வரச் செய்தார். அந்த உலக தெய்வத்தை நாம் சென்று வணங்குவது நாம் செய்த புண்ணியம். சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்களையா. சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்களையா. கருணை மேவும் ஞான தீபம் வைகுண்ட சாமி எங்களையா. தலையில் பாகை கையில் பிரம்பும் மாத்திரை கோலும் கையில் உண்டு. தலையில் பாகை கையில் பிரம்பும் மாத்திரை கோலும் கையில் உண்டு. ஆண்டி என்று சொல்லிக் கொண்டு அவனி வந்த எங்கள் ஐயா. ஆண்டி என்று சொல்லிக் கொண்டு அவனி வந்த எங்கள் ஐயா. சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்கள் ஐயா. சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்களையா. கடவுள் உண்டு, உருவமற்ற வெளியில் உண்டு. உன்னில் என்னில் கடவுள் உண்டு, உருவமற்ற வெளியில் உண்டு. பிறரை நேசி அறிவை ஆசி என்று சொல்லும் எங்கள் ஐயா. பிறரை நேசி அறிவை ஆசி என்று சொல்லும் எங்கள் ஐயா. சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம்
சாமி எங்கள் ஐயா. சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்கள் ஐயா. பதியில் நின்று தொழுதல் போதும் ஜென்ம ஜென்ம பாவம் போகும். பதியில் நின்று தொழுதல் போதும் ஜென்ம ஜென்ம பாவம் போகும். அருகில் நின்று உருகி பாட அதற்கு ஈடாம் ஞான யோகம். அருகில் நின்று உருகி பாட அதற்கு ஈடாம் ஞான யோகம். சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்கள் ஐயா. சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்கள் ஐயா. நாம ஜபமே கலியின் வேதம் குருவின் குருவாம் வைகுண்டநாதன். நாம ஜபமே கலியின் வேதம் குருவின் குருவாம் வைகுண்டநாதன். சொன்ன அந்த மந்திர ரூபம் ஐயா பதியின் நாதமாகும். சொன்ன அந்த மந்திர ரூபம் ஐயா பதியின் நாதமாகும். சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்கள் ஐயா. சாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்கள் ஐயா. சுவாமி தோப்பில் அமர்ந்த புண்ணியம் வைகுண்ட சாமி எங்கள் ஐயா. ஐயா சிவ சிவ ஹர 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 சிவ 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 ஹர 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 ஐயா சிவ சிவ ஹர 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 சிவ 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 சுவாமி ஐயா சிவ சிவ ஹர 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 சிவ 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 ஹர ஹர ஐயா சிவ சிவ ஹர 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 சிவ 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 ஐயா சொன்ன போதனைகள் அகில நெறிகளை கடைபிடித்து அதன் வழி நாம் வாழ்வது நமது கடமையாகும். ஐயா ஜெயம். ஐயா உண்டு.